க்ஷேத்ரம் சேனலில் நவீன மனதிற்கான இந்து மதம் என்ற எங்கள் தொடரின் 5வது பகுதிக்கு வரவேற்கிறோம். முதல் பகுதியில் ஒரு காலத்தால் அழியாத கேள்வியை நாம் சிந்தித்தோம், கடவுள் இருக்கிறாரா? 2வது பகுதியில் இந்து மதத்தில் ஏன் இத்தனை கடவுள்கள் உள்ளனர் என்ற கேள்விக்கு நாம் பதிலளித்தோம். 3வது பகுதியில் இந்து மதத்தில் விக்கிரக வழிபாடு ஏன் என்ற கேள்வியை எடுத்துக்கொண்டோம். 4வது பகுதியில் கடவுள் எங்கும் இருந்தால் கோவில்களுக்கு ஏன் செல்ல வேண்டும் என்ற கேள்வியை நாம் விவரித்தோம். இந்த பகுதிகளை நீங்கள் தவறவிட்டிருந்தால் அவற்றை பார்க்க இணைய இணைப்பு விளக்கம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் உடனடி திருப்தியின் காலத்தில் வாழ்கிறோம். உங்களுக்கு உணவு வேண்டும் என்றால் அது 20 நிமிடங்களில் உங்கள் வாசலுக்கு வந்துவிடுகிறது. உங்களுக்கு ஒரு பதில் வேண்டும் என்றால் ஒரு தேடுபொறி அரை வினாடியில் கோடிக்கணக்கான முடிவுகளை தருகிறது. காத்திருப்பது என்பது அமைப்பின் தோல்வி என்ற எண்ணத்திற்கு நாம் பழக்கப்படுத்தப்பட்டுள்ளோம். ஆனால் அப்போது வாழ்க்கை கடுமையாக தாக்குகிறது. ஒரு நோயறிதல், ஒரு உடைந்த இதயம், ஒரு பொருளாதார வீழ்ச்சி. நீங்கள் உள்ளுக்குள் திரும்புகிறீர்கள். உங்கள் கவசத்தை கழற்றி விடுகிறீர்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள். உங்கள் ஆன்மாவின் மிக ஆழத்திலிருந்து நீங்கள் கூப்பிடுகிறீர்கள். அதற்கு பதிலாக உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? மௌனம், முழுமையான வேதனையான எதிரொலிக்கும் மௌனம். நவீன பகுத்தறிவுள்ள மனதிற்கு இந்த தாமதம் ஒரு நிராகரிப்பை போல தோன்றுகிறது. இது நம்மை கேட்க வைக்கிறது. உண்மையில் யாராவது கேட்கிறார்களா? கடவுள் கொடூரரா? அல்லது அதைவிட மோசமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் வெறுமையா? தெய்வத்தால் கைவிடப்பட்டதாக நீங்கள் ஒருபோதும் உணர்ந்திருந்தால் நீங்கள் தனியாக இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித வரலாற்றின் மிகச்சிறந்த ஞானிகள் இதே மௌனத்துடன் போராடியுள்ளனர். இன்று கடினமான கோட்பாடுகளில் இருந்து விலகி இந்தியாவின் ஆன்மீக மகான்களின் ஆழமான பிரபஞ்ச ஞானத்திற்குள் நாம் செல்லப் போகிறோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மற்றும் சுவாமி விவேகானந்தரின் தீவிரமான உளவியல் ஞானத்திலிருந்து தெய்வீக நேரத்தின் மர்மத்தை திறந்து கடவுளின் மௌனம் அன்பின் இல்லாமை அல்ல, அது வழிகாட்டுதலின் உச்சமான செயல் என்பதை கண்டறிவோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிரார்த்தனையை ஒரு கோட்பாடாக போதிக்கவில்லை, அவர் அதை வாழ்ந்தார். தெய்வீக அன்னைக்காக அவர் இவ்வளவு பேரார்வத்துடன் பிரார்த்தித்தார். அவரது முழு இருப்பும் ஏக்கத்தால் இருந்தது. அவரது வாழ்க்கையில் பிரார்த்தனை என்பது வெறும் பாராயணம் அல்ல, அது முழுமையான அழைப்பு. அந்த அழைப்பு நேரடி ஆன்மீக அனுபவத்தில் முடிந்தது. ஆகவே ராமகிருஷ்ணர் கடவுள் உண்மையான பிரார்த்தனையை கேட்கிறார் என்று சொல்வது அவர் யாரிடமோ கேட்டதை சொல்வது அல்ல, அவர் சாட்சாத்காரத்திலிருந்து பேசுகிறார். ராமகிருஷ்ணர் மனித இயல்பை ஆழமாக கவனித்தார். நம்மில் பெரும்பாலோர் உண்மையில் கடவுளை விரும்புவதில்லை, நாம் கடவுளின் பரிசுகளையே விரும்புகிறோம் என்பதை அவர் உணர்ந்தார். பிரபஞ்சம் நமது தனிப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றும் இயந்திரமாக செயல்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். பிரார்த்தனைகள் ஏன் உடனடியாக பதிலளிக்கப்படுவதில்லை என்பதை விளக்க அவர் ஒரு அழகான எளிய உவமையை கூறினார். ஒரு தாய் வீட்டு வேலைகளில் பிஸியாக இருக்கிறாள் என்று கற்பனை செய்யுங்கள். தன் குழந்தையை ஈடுபடுத்தி வைக்க அவள் அவனுக்கு விளையாட்டுப் பொருட்களை கொடுக்கிறாள். அவன் சிறிது நேரம் விளையாடுகிறான். அவன் இடையிடையே அழுதாலும் அவள் தன் வேலையை தொடர்கிறாள். ஆனால் மாலை ஆகும்போது குழந்தை அந்த விளையாட்டுப் பொருட்களால் சலித்துப் போகிறது. அவை அவனுக்கு ஆறுதல் தர முடியாது என்பதை உணர்ந்து அவற்றை தள்ளி வைத்து தனது இதயத்திலிருந்து அழைக்கிறான், அம்மா. அந்த உண்மையான அழைப்பை கேட்டவுடன் தாய் எல்லாவற்றையும் விட்டு அவனிடம் ஓடி வந்து அவனை தன் கைகளில் தூக்கிக் கொள்கிறாள். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மேற்கோள்: பணம், மனைவி அல்லது குழந்தைகளுக்காக மக்கள் குடம் நிறைய கண்ணீர் சிந்துகிறார்கள். ஆனால் கடவுளுக்காக யார் அழுகிறார்கள்? ஏக்கமும் ஆழ்ந்த விருப்பமும் நிறைந்த இதயத்துடன் அவரை அழையுங்கள், அவர் நிச்சயமாக தன்னை வெளிப்படுத்துவார். ராமகிருஷ்ணர் நமக்கு சொல்வது என்னவென்றால், நமது பிரார்த்தனைகளில் காணப்படும் வெளிப்படையான தாமதம் ஒரு வடிகட்டும் காலம். நாம் உடைந்த விளையாட்டுப் பொருளுக்காக மட்டுமே சினுங்குகிறோமா? அல்லது உலகின் சிதறல்களை உண்மையில் கைவிட்டு தெய்வீக மூலத்தையே தேட தயாராக உள்ளோமா என்பதை பார்க்க பிரபஞ்சம் காத்திருக்கிறது. ஒரு விவசாயி மழைக்காக பிரார்த்திக்கிறான், ஆனால் மேகங்கள் மெதுவாக திரளுகின்றன, ஒன்றன் பின் ஒன்றாக. ராமகிருஷ்ணர் கூறினார், கடவுள் மௌனமாக செயல்படுகிறார். நேரம் சரியான போது மழை பெருக்காக வருகிறது. உங்கள் வாழ்க்கை உலர்ந்ததாக தோன்றலாம், ஆனால் அருளின் மேகங்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நீங்கள் உண்மையானவராக இருந்தால், நீங்கள் ஆழமாக துன்பப்படுகிறீர்கள். உங்கள் பிரார்த்தனை நியாயமானதாக இருந்தால். இதற்காக ராமகிருஷ்ணரின் பிரதான சீடரான சுவாமி விவேகானந்தரிடம் நாம் திரும்புகிறோம். அவர் அறிவியல் மனப்பான்மையுடைய நவீன மனதுடன் நேரடியாக பேசினார். விவேகானந்தர் பதிலளிக்கப்படாத பிரார்த்தனைகளின் கருத்தை மாற்றமறுக்கும் கர்ம விதி மற்றும் சுயக்கட்டுப்பாட்டின் மூலம் முற்றிலும் புதிய வடிவில் விளக்கினார். நாம் ஒவ்வொரு முறையும் ஒரு உதவியை வேண்டும்போது கடவுள் இயற்பியல் மற்றும் இயற்கையின் விதிகளை மீறுவார் என்று எதிர்பார்ப்பது நிஜத்தை பற்றிய அடிப்படை தவறான புரிதல் என்று அவர் வாதிட்டார். ஒவ்வொரு தனிப்பட்ட ஆசைக்காகவும் பிரபஞ்சம் தன் சொந்த விதிகளை தாண்டி நடந்தால் பிரபஞ்சமே குழப்பத்தில் சிதைந்து போகும். விவேகானந்தருக்கு பிரார்த்தனை என்பது வெளியில் இருக்கும் ஒரு தெய்வத்திடம் உலகத்தை மாற்றச் சொல்லி பிச்சை கேட்பது அல்ல.
உங்கள் உலகத்தை மாற்றும் அளவுக்கு நீங்கள் வலிமையானவராக மாறுவதற்காக உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வது. அவர் இயற்பியல் அறிவியலிலிருந்து ஒரு வலுவான உவமையை பயன்படுத்தினார். மனித மனதை ஒரு கரடு முரடான இரும்பு துண்டாக நினைத்துப் பாருங்கள். அந்த இரும்பு ஒரு சக்தி வாய்ந்த காந்தத்தின் அதிசயமான பண்புகளை பெற விரும்பினால் அது வெறும் விருப்பத்தால் முடியாது. காந்தம் தன் சக்தியை மாயமாக அளிக்குமாறு பிச்சை கேட்பதாலும் முடியாது. அந்த இரும்பு சக்தி வாய்ந்த காந்தத்தின் அருகில் தொடர்ந்து நெருக்கமாக வைக்கப்பட வேண்டும். அது ஒரு ஒழுங்குபடுத்தும் செயல்முறையை கடந்து செல்ல வேண்டும். உங்கள் பிரார்த்தனையில் உள்ள தாமதமே விவேகானந்தர் அவசியமான உராய்வு நேரம் என்று அழைத்தது. உங்கள் மனத்தின் சிதறிய அணுக்களை பிரபஞ்ச ஒழுங்குடன் மீண்டும் ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான ஆன்மீக உராய்வுதான் அது. உங்கள் மிகப்பெரிய ஆசைகளை உடனடியாக பிரபஞ்சம் நிறைவேற்றினால் அவற்றை சமாளிக்க தேவையான மன மற்றும் ஆன்மீக திறனை நீங்கள் வளர்த்துக் கொள்ளாதிருந்தால் அந்த வெற்றியே உங்களை அழித்துவிடும். தாமதம் தண்டனை அல்ல, அது உங்கள் ஆன்மீக தசையை உருவாக்க தேவையான நேரம். சுவாமி விவேகானந்தரின் மேற்கோள். உங்கள் தோல்விகளை நீங்களே பாருங்கள், அவை உங்கள் சொந்த செயல்கள் விதியாக மாறியவையே என்பதை உணருங்கள். யாரையும் குறை சொல்லாதீர்கள், கடவுளையும் கூட குறை சொல்லாதீர்கள். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நிற்காதீர்கள். ஸ்ரீ ராமானுஜாசாரியர் பிரார்த்தனையில் உள்ள தாமதத்தை முழுமையான அன்பு மற்றும் சரணாகதி என்ற கோணத்தில் பார்த்தார். அவர் நம்மை ஒரு மருத்துவரை பார்க்கச் சொல்கிறார். ஒரு நோயுற்ற குழந்தை இனிப்புகளை கேட்டால் அன்புள்ள மருத்துவர் அதை மறுத்து கசப்பான மருந்தை தருகிறார். குழந்தைக்கு வருத்தமாக இருக்கலாம், ஆனால் மருத்துவர் ஆறுதலை அல்ல, குணமடைவதையே நாடுகிறார். ராமானுஜாசாரியர் கடவுள் அந்த பரம வைத்தியரை போன்றவர் என்று கூறினார். அவர் ஒரு பிரார்த்தனையை தாமதப்படுத்தும் போது நமது அகங்காரத்தை பேணும் ஒன்றே தடுத்துக் கொண்டிருக்கலாம். அதற்கு பதிலாக காத்திருப்பது என்ற கசப்பான மருந்தை அளித்து கர்மாவை சுத்திகரிக்கவும் இன்னும் பெரிய விதிக்காக நம்மை தயார்படுத்தவும் செய்கிறார். ஆனால் நாம் காத்திருக்கும்போது குறைந்தபட்சம் கடவுளை உணர முடியாதது ஏன்? அதற்காக 8ஆம் நூற்றாண்டின் மகான் ஆதி சங்கராசாரியர் அசைக்க முடியாத தர்க்கபூர்வமான பதிலை அளிக்கிறார். சங்கராசாரியர் கடவுள் சூரியனை போன்றவர், எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருப்பவர் என்று கூறினார். ஆனால் மனம் பயம், சந்தேகம் மற்றும் கவலையால் கலங்கும்போது அந்த ஒளி உடைந்ததாகவோ மறைந்ததாகவோ தோன்றுகிறது. சூரியன் மறைந்துவிடவில்லை, மனத்தின் ஏறி அமைதியாக வேண்டும் என்பதே தேவை. பொறுமை மற்றும் தியானத்தின் மூலம் நம்முள் ஏற்கனவே இருக்கும் தெய்வீக இருப்போ தெளிவாகிறது. ஆனால் காத்திருப்போ தாங்க முடியாததாக இருந்தால், வேதனை உண்மையானதாக இருந்து கைவிட வேண்டும் போல தோன்றினால். மகாராஷ்டிராவின் 17ஆம் நூற்றாண்டு சாந்த் துகாராம் வறுமை, பஞ்சம் மற்றும் ஆழமான தனிப்பட்ட இழப்புகளை அனுபவித்தார். பிரார்த்தனை செய்து பதிலாக மௌனத்தை மட்டுமே கேட்பது எவ்வளவு வேதனையானது என்பதை அவர் அறிந்திருந்தார். இருப்பினும் அவர் ஒரு தைரியமான பாடத்தை வழங்கினார். கடவுள் தாமதிக்கும் போது முதல் நிராகரிப்பிலேயே விலகிச் செல்லும் பயந்த பிச்சைக்காரனைப் போல நடந்து கொள்ளாதீர்கள். கடனாளியின் கதவை விட்டு செல்ல மறுக்கும் உறுதியான கடன் கொடுத்தவரைப் போல இருங்கள். துகாராமுக்கு தெய்வீக மௌனம் நிராகரிப்பு அல்ல, அது ஏக்கத்தின் சோதனை. நாம் மீண்டும் உலக சிதறல்களுக்கு திரும்புவோமா, அல்லது கடவுள் கதவை திறக்கும் வரை அசைக்க முடியாத அன்புடன் நிலைத்திருப்போமா? சாந்த் துகாராமின் மேற்கோள். ஓ இறைவா, நான் உமது கதவின் முன் சத்தமாக கூப்பிடுவேன், ஒரு அங்குலமும் நகரமாட்டேன். நீர் உமது முகத்தை மறைக்கலாம், உமது அருளை தாமதப்படுத்தலாம், ஆனால் நீர் உம்மையே எனக்கு ஒப்படைக்க வேண்டிய நிலைக்கு வரும் வரை நான் இங்கேயே அமர்ந்திருப்பேன். இந்த மகான் சாந்தர்களின் ஞானத்தை ஒன்றிணைத்து பார்க்கும்போது நவீன மனதிற்கான குறையற்ற ஆன்மீக உளவியல் விதி ஒன்று வெளிப்படுகிறது. உங்கள் பிரார்த்தனைகள் உடனடியாக பதிலளிக்கப்படவில்லை என்றால் மனம் தளர வேண்டாம். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் படி பிரபஞ்சம் உங்கள் ஆசைகளை வடிகட்டுகிறது, உங்கள் மிகவும் உண்மையான மிகவும் இயல்பான அழைப்புக்காக காத்திருக்கிறது. சுவாமி விவேகானந்தரின் படி அது உங்கள் மனம் ஆன்மீக தசையை உருவாக்கவும் அதன் உள்ளமைப்பை மாற்றவும் தேவையான அவசியமான நேரம். ராமானுஜாசாரியரின் படி அது உங்கள் ஆன்மாவை குணப்படுத்த தற்காலிக இனிப்புகளை தடுத்து வைக்கும் ஞானமுள்ள மருத்துவர். சங்கராசாரியரின் படி அருள் ஏற்கனவே இருக்கிறது, அதை பிரதிபலிக்க தகுந்த அளவு உங்கள் மனம் அமைதியாக எடுக்கும் நேரமே தாமதம். மற்றும் சாந்த் துகாராமின் படி அது பிச்சை கேட்பதை நிறுத்தி இன்னும் வலுவாக கதவை தட்டி உங்கள் ஆன்மீக பாரம்பரியத்தை உரிமையுடன் பெறும் தெய்வீக அழைப்போ. கடவுளின் மௌனம் ஒருபோதும் நிராகரிப்பு அல்ல, அது மாற்றத்தை உண்டாக்கும் அக்னி பரிசோதனை. அது உங்களை உள்ளுக்குள் பார்க்க வைக்கிறது, உங்கள் மேற்பரப்போ ஆசைகளை கைவிடச் செய்கிறது. மேலும் பதில் இறுதியில் வரும்போது அதை உண்மையாக பெற தயாராக இருக்கும் அளவுக்கு உங்களை ஆழமாக வளர்க்கிறது. பண்டைய இந்திய ஞானத்தின் நவீன பொருத்தத்தை ஆராயும் இந்த பயணத்தில் எங்களுடன் சேர்ந்ததற்கு நன்றி. இந்த செய்தி இன்று உங்கள் இதயத்திற்கு அமைதியை அளித்திருந்தால் விருப்பக்குறியை அழுத்துங்கள், சேனலுக்கு சந்தாதாரராகுங்கள் மற்றும் இப்போது பிரபஞ்சத்தின் மௌனத்துடன் போராடிக் கொண்டிருக்கும் ஒருவருடன் இதை பகிருங்கள். அடுத்த முறை வரை தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் மற்றும் நினைவில் கொள்ளுங்கள், மேகங்களுக்கு பின்னால் சூரியன் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறான். நமஸ்தே.